ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 258. இதில் ஒரு அசுரனுக்கும் அற்புத புத்திரனை தந்த நாராயண திருநாம பற்றி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் இரண்யகசிபு ஒரு கொடிய அசுரன். பகவான் விஷ்ணுவை தன்னுடைய பரம எதிரியாக கருதியவன். ஆனால் அவனுக்கு முதல்வனாக தோன்றிய பிரகலாதனோ பகவான் விஷ்ணுவின் மகா பக்தன். இந்த அற்புதம் எவ்வாறு சாத்தியமாயிற்று? நரசிம்ம புராணம் 41வது அத்தியாயத்தில் காணப்படும் மார்க்கண்டேய மகா ரிஷி மற்றும் சகஸ்ரணிகா மன்னன் இவர்கள் இருவருக்கும் இடையிலான உரையாடலில் இந்த வினாவிற்கான விடை காணப்படுகின்றது. இரண்யகசிபு ஒருமுறை காட்டிற்கு சென்று தவம் செய்ய முடிவு செய்தான். அதற்காக அவன் புறப்பட்ட போது பல துர்சகுனங்கள் தென்பட்டன. நில நடுக்கங்கள் உண்டாயின. அனைத்து திசைகளிலும் நெருப்பு காணப்பட்டது. அந்த உள்பாதங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கர்வமும் அந்த கர்வத்தால் பெருமையும் கொண்ட அந்த அசுரன் கைலாய மலையை நோக்கி விரைந்தான். கைலாய மலையின் சிகரத்தில் இரண்யகசிபு அசுரத்தனமான வரங்களை பெறுவதற்காக கடினமான தவத்தை செய்ய ஆரம்பித்தான். இரண்யகசிபுவின் கொடூரமான தவத்தைக் கண்டு பிரம்மா கவலைப்பட ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். தன்னுடைய தந்தையின் கவலையின் காரணத்தை உணர்ந்த நாரதர், ஓ மரியாதைக்குரிய தந்தை அவர்களே, நீங்கள் பகவான் நாராயணரின் பக்தன் ஆவீர்கள். எதற்காக கவலைப்படுகின்றீர்கள்? கோவிந்தனை தியானம் செய்பவர்கள் எதற்கும் பயப்பட தேவை கிடையாது. நான் அந்த அசுரனை தவத்தை கைவிடக் கூறி வற்புறுத்துகிறேன். பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் விஷ்ணு எனக்கு வழிகாட்டுவார் என பிரம்மாவிடம் ஆறுதல் கூறினார். பின்னர் அவர் பாதம் பணிந்த அவர் பர்வத முனி உடன் வர பகவான் வாசுதேவரின் நினைவில் மூழ்கியவராக அந்த இடத்தை விட்டு நீங்கினார். இப்பொழுது நாரதரும் பர்வத ரிஷியும் இரு குருவிகளின் வடிவு எடுத்து இரண்யகசிபு தவம் செய்து கொண்டு இருந்த கைலாயத்திற்கு சென்றார்கள். குருவியின் வடிவு எடுத்த நாரத முனிவர் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து பகவான் நாராயணரின் புனித நாமங்களை இரண்யகசிபு கேட்கும் வண்ணம் இனிய குரலில் பாட ஆரம்பித்தார். 3 முறை ஓம் நமோ நாராயணனாய நமக, ஓம் நமோ நாராயணனாய நமக, ஓம் நமோ நாராயணனாய நமக என்ற புனித மந்திரத்தை ஓதிய பின்பு நாரதர் அமைதியாகி விட்டார். இப்பொழுது பக்தியுடன் பகவான் நாராயணரின் திருநாமம் அந்த குருவியால் பாடப்பட்டதை கேட்ட இரண்யகசிபு கடும் கோபம் கொண்டு தன்னுடைய வில்லையும் அம்புகளையும் எடுத்தான். அவன் அம்பை வில்லில் தொடுத்து குறிவைக்கும் முன் குருவிகள் வடிவில் இருந்த நாரதரும் பர்வத ரிஷியும் அங்கு இருந்து பறந்து சென்று விட்டார்கள். அந்த பறவைகளின் மீது அம்புகளை எய்ய இயலாது தோல்வி உற்றமையால் வெறுப்படைந்த இரண்யகசிபு தன்னுடைய தலைநகரம் திரும்பிவிட்டான். தலைநகர் திரும்பியவுடன் இரண்யகசிபு அரண்மனையில் அவனுடைய அழகிய மனைவியான கயாதுவை சந்திக்க நேரிட்டது. தன்னுடைய கணவனைக் கண்டு ஆச்சரியப்பட்டவளாய் காயாது இரண்யகசிபுவிடம், ஓ எனது நாதனே, நீங்கள் தவம் செய்ய சென்றபோது இந்த தவம் 10,000 வருடங்கள் தொடரும் என கூறி சென்றீர்களே, அவ்வாறு இருக்கையில் ஓ அரசரே, எப்படி நீங்கள் உங்கள் தவத்தை முடிக்காமல் விட்டுவிட்டு விரைவில் திரும்பிவிட்டீர்கள்? உங்கள் மேல் எனக்கு உள்ள பிரியத்தால் இந்த விஷயத்தின் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என பணிவுடன் வினவினாள். இதனை கேட்ட இரண்யகசிபு தன்னுடைய மனைவியிடம், ஓ எனது துணைவியே, நான் சொல்வதை கேட்பாயாக. நான் ஏன் விரதத்தை கைவிட்டேன் என்பதற்கான உண்மையை உன்னிடம் இப்பொழுது நான் கூறுகின்றேன்.
என்னை மிகவும் கோபப்படுத்திய நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ந்தது. அந்த நிகழ்ச்சியால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவர்கள் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ஓ அரசியே, கைலாயத்தின் உச்சியில் உள்ள நந்தவனத்தில் 2 பறவைகள் தோன்றி ஓம் நமோ நாராயணனாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருந்தன. ஓ கருணையுள்ள பெண்ணே, 2, 3 தடவைகள் இந்த உச்சரிப்பை கேட்டவுடன் நான் கோபம் அடைந்து அம்பை வில்லில் பொருத்தினேன். அம்பை எய்யப் போகும்பொழுது பறவைகள் பயம் அடைந்து பறந்து விட்டன. விதி மிக பலமானது என்பதை உணர்ந்து என்னுடைய தவத்தை நிறுத்திவிட்டு இங்கு திரும்பி வந்துவிட்டேன் என கூறினான். தனது மனைவி காயதுவிடம் இவ்வாறு பேசிய பின்பு இரண்யகசிபு அவளுடன் இல்லற உறவில் ஈடுபட்டான். அதன் விளைவாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தன் ஆன பிரகலாத மகாராஜாவை காயது கருத்தரித்தாள். இல்லற உறவில் ஈடுபடும் முன்பு குழப்பம் அடைந்த மனதை தம்பதியர்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களில் தம்பதியர் தங்கள் மனதை ஈடுபடுத்தி அத்தகைய நிலையில் குழந்தை கருத்தரிக்கப்பட்டால் இயல்பாகவே நல்ல பக்தர்கள் குழந்தைகளாக வருவார்கள் என ஸ்ரீமத் பாகவதம் 3.20.28 விளக்க உரையிலும், குழந்தையை கருத்தரிக்கும் போது தம்பதியினரின் மனம் கட்டுப்பாட்டு உடனும் பக்தியுடன் இருக்க வேண்டும். இந்த நிலையை பெறுவதற்கு வேத சாஸ்திரங்களின் இல்லற உறவில் ஈடுபடும் முன்பு தம்பதியர்களால் கற்பதான சம்ஸ்காரம் செய்யப்பட வேண்டுமென பரிந்து உரைக்கப்பட்டு உள்ளன. தந்தையின் மனம் அந்த சமயத்தில் கட்டுப்பாட்டுடன் இல்லையென்றால் இவ்வாறாக தாய் தந்தையால் உருவாக்கப்படும் உயிர் இரண்யகசிபு போலவோ இரண்யாக்ஷன் போலவோ அசுரர்களாக இருப்பார்கள் என ஸ்ரீமத் பாகவதம் பதம் 3.16-35 விளக்க உரையிலும் ஸ்ரீல பிரபுபாதா நல்ல குழந்தைகளை பெற வழி சொல்கின்றார். இப்பொழுது இரண்யகசிபு அசுரன், ஆனால் பக்தன் ஆன பிரகலாதன் அவனுக்கு மகனாக பிறக்கும் அளவிற்கு அவன் செய்த கற்பதான சம்ஸ்காரம்தான் என்ன? இதற்கான பதில் மார்க்கண்டேய ரிஷி மன்னன் சகஸ்ரணிகா உடன் செய்த உரையாடலில் உள்ளது. முதலில் ஓம் நமோ நாராயணனாய நமக என்ற புனித திருமந்திரத்தை பகவானின் தூய பக்தரான நாரத முனிவரின் உதடுகளில் இருந்து பக்தியுடன் உச்சரிக்கப்பட்டதை இரண்யகசிபு கேட்டான். சிரவணம். அதன்பின் தனது மனைவி உடன் இல்லற உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு இந்த மந்திரத்தை அவளிடம் இரண்யகசிபு உச்சரித்தான். கீர்த்தனம். இதுவே இரண்யகசிபுவிற்கு பிரகலாதன் மகனாக தோன்றியதன் உண்மை காரணமாகும். இவ்வாறாக பிரகலாதனை கருத்தரிக்கச் செய்வதற்கு முன்பு இரண்யகசிபு செய்த கற்பதான சம்ஸ்காரம் பகவான் திருநாமத்தை அவன் சிரவணம் கீர்த்தனம் செய்தது ஆகும். இப்பொழுது இரண்யகசிபு நாரதர் கூறிய பகவான் திருநாமத்தை பக்தியுடன் கேட்கவில்லை. அதுபோன்று தன் மனைவியிடம் அவன் உச்சரித்தும் பக்தியுடன் கிடையாது. மேலும் பகவான் கிருஷ்ணரை கருத்தில் கொண்டும் அவனால் பகவான் திருநாமம் கூறப்படவில்லை. மிக சாதாரணமாக தன் மனைவியிடம் கூறினான். இத்தகைய உச்சரிப்பு ஹெலனா நாமபாஷா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் கவனக்குறைவான நாம நிழல் உச்சரிப்பு என்பதாகும். ஆனால் புனித திருநாமத்தின் சக்தி மிக மிக பெரியது. ஆதலால் இரண்யகசிபு கவனக்குறைவாக பகவான் திருநாமத்தை உச்சரித்து இருந்தாலும் புனித திருநாமம் அவனுடைய மனதை தூய்மைப்படுத்திவிட்டது. அதனால் பக்தரான பிரகலாதர் அவனுடைய மகனாக தோன்றினார். குறைபட கூறினாலும் பகவானின் திருநாமம் மிகப்பெரிய பலனை தரும். முக்தி துச்ச பலகய நாமபாஷா ஹைதே, அதாவது முக்தியானது திருநாமத்தின் கடைக்கண் பார்வையால் பெறப்படுகின்றது, துச்சமான பலனாகும் என சைத்தன்ய சரித்தாமிர்தம் அந்திய லீலா 3.186 கூறப்பட்டு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்